கெடுவாய் மனனே கதிகேள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. இந்த பாடலின் பொருள்: ஓ மனமே, உண்மை தன்மை இல்லாததும் விரைந்தடியும் இயல்பும் கொண்ட இந்த உலக விஷயங்களை உண்மையென்று கருதியதால் நீ மிகவும் கெட்டழுகின்றாய். இப்பொழுது இதிலிருந்து மீட்சி பெற்று முக்தியை அடையும் வழியை கூறுகிறேன். உன்னிப்பாக கேட்பாயாக. ஒளித்து வைக்காமல் அன்புடன் தானம் செய்வாயாக. கூறிய வேலை ஏந்திய முருகப்பெருமானின் தாமரை பாதங்களை தியானித்திருப்பாயாக. இவ்வாறு நீ செய்தால் கண்டிப்பாக யுகாந்திரங்களாக உன்னை தொடர்ந்து துன்புறுத்தி வரும் இப்பிறப்பு இறப்பு துயரத்தை பொடி பொடியாக்கி எரித்திடுவாய். மேலும் புண்ணிய பாவம் எனப்படும் அனைத்து கர்மங்களிலிருந்தும் வெகு சீக்கிரத்தில் விடுபடுவாய். இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசை பற்றி சொல்லியிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பணத்தை நினைக்கிறது, இல்லை ஒரு பொண்ணையோ பையனையோ நினைக்கிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கத்தை நினைக்கிறது, எது வாங்கலாம்னு நினைக்கிறது, எப்படி சுகமாக இருக்கலாம், இதெல்லாம் நினச்சிட்டே இருக்குங்களா, இது எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லி சாமி சொல்கிறார், அருணகிரிநாதர் சொல்கிறார். என்ன பண்ணணுமா, உங்ககிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா மறைச்சே வைக்கக்கூடாதாங்க. என்கிட்ட இந்தாப்பா பணம் ஸ்டோர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லபடியாக சாப்பாடு போடுங்க. கொஞ்சம் பணம் இல்லைன்னு கேட்கணும், உங்கள் கையில் இருக்க எவ்வளோ முடியுமோ அதை கொடுங்க. யாராவது ஏதாவது வந்து கேட்டால் இல்லைன்னு மறைச்சி வைக்காமல் கொஞ்சமாவது அதில் தானம் செய்யுங்க. ரெண்டாவது, கண்டபடி நேரத்தை விரயமாக்காம நல்லபடியாக நம்ம முருகனோட பாதத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பிறப்பு இறப்புன்னு நம்ம பிறந்து 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 எத்தனை பிறந்திருக்கோன்னு தெரியல. அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன், பிறந்தா எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதை வந்து கட் பண்ணி விட்டுருவார் முருகன். ரெண்டாவது வந்து பாவம் புண்ணியம் அப்படின்னா, பாவம் பண்ணாலும் அது ஒரு கர்மா தான், புண்ணியம் பண்ணாலும் அது ஒரு கர்மா தான். இந்த கர்மான்றது இருக்க தொட்டு தானங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த கர்மாவே இல்லாமல் போயிடணும் சாமி அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் முருகப்பெருமான்கிட்ட வேண்டுறார். நாமளும் அதையே வேண்டுவோம். மிக்க நன்றி.